நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நன்மையாக துணை நிற்கிறவர். சங்கீதம் 119 அதிகாரம் 122 வசனம். உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும், அகங்காரிகள் என்னை ஒடுக்க ஒட்டாதேயும். வீடு, இடம், பத்திரம் முடிக்க போகும்போது நமக்கு சாட்சி கையெழுத்து போட உறுதிப்படுத்த நாம் யாரையாவது அழைத்து செல்வதில்லை. நன்கு தெரிந்தவர்களை, நம்முடைய நலனில் வளர்ச்சியில் பிரியப்படுகிற நபர்களையே அழைத்து செல்வதுண்டு. சங்கீதக்காரன் போன்ற எல்லா சூழ்நிலைகளையும் அவரை துணையா இருக்கும்படி அழைப்போம். ஒரு யோசேப்போட கர்த்தர் இருந்தபடியினால் தன் சகோதரருக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, நன்மை செய்யும்படியாக அவனை நடத்தவில்லை. மாறாக அநேக ஜனங்களை, எகிப்திலிருந்தவர்கள் மட்டுமல்ல, அங்கு சுற்றி இருந்த எல்லா ஜனங்களையும் உயிரோட பஞ்ச காலத்திலே காக்கும்படிக்கு தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஒரு பிலேயாமுக்கு கூலி கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க சொன்ன பாலாக் ராஜா போன்று நம்மை சபிக்க சத்துருவாக மனதில் நினைத்தாலும் நமக்கு நன்மையாகிலும் தீமையாகிலும் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் யாராலும் எதுவும் செய்ய முடியாது. தேவனுடைய கரம் நெகேமியா மீது நன்மையாக இருந்ததினால் ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது. எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு அவர்கள் கைகளை திடப்படுத்தினது போல இயேசு ராஜாவும் நன்மைகளின் பிறப்பிடமும் ஊற்றுமாய் இருக்கிறார். அவரின் துணை நமக்கு நன்மையாகவே இருக்கின்றது. ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, உமது அடியேர்களாகிய எங்களோடு கூட நன்மையான காரியங்களை நீர் செய்து எங்களுக்கு துணை நிற்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.